ஹலோ காய்ஸ், வெல்கம் டு இலக்கியா குமரன்ஸ் vlog. இப்போ நாங்கள் எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னா திருப்பதி. எஸ், நாங்கள் திருப்பதி கிளம்பிட்டோம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நாங்கள் யூடியூப் vlog எடுக்கிறோம். ஸோ திருப்பதியில் நாங்கள் எங்கெங்கெல்லாம் போகிறோம், என்னென்ன கோவில்கள் இருக்குது, எந்த டைமிங்கில் நம்ம பார்க்கலாம், என்ன உள்ளே கொண்டு போகலாம் கொண்டு போகக்கூடாது அப்படின்றத பின்னாடி வர்றதுல பார்க்கலாம். கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்க முடியும். கிளம்புறதுக்கு முன்னாடி எப்பயுமே சாமி கும்பிட்றது வழக்கம். ஸோ சாமிலாம் நல்லா கும்பிட்டுட்டு ஆல்ரெடி பேக் பண்ண ட்ரெஸ் எல்லாத்தையுமே எடுத்து காரில் ஷிஃப்ட் பண்ணிட்டோம். ஏன்னா 3 டேஸ் ட்ராவல்ன்றது நல்லா தெரியும். ஸோ அதுக்குரியது தேவையானது எல்லாமே எடுத்து வச்சிட்டோம். ஈவன் மெடிசின்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பும்போது மார்னிங் 7:15 இருக்கும் டைம். ஸோ 7:15க்கு கிளம்புனோம். போகிற வழியில் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிற வழியில் வழக்கமாக சாப்பிட்ற ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டாச்சு. நான் வெண்பொங்கல் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அவர் மினி டிஃபன் ஆர்டர் பண்ணியிருந்தாரு. எங்கள் டிரைவர் அண்ணா இட்லியும் வடையும் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. எங்கே போனாலும் ஃபோனு ஃபோனு ஃபோனு. ஒன்று ஃபோனை பார்க்குறாரு, இல்லை காதில் வச்சு கேட்குறாரு. அப்படி இல்லைன்னா ஃபோன் பேச ஆரம்பிச்சிடுறாரு. எனக்கு வழக்கம் போல் டிஃபன் வந்துருச்சு. பாவம் அவருக்கு தான் இன்னும் வரல. சாப்பிட்றீங்களான்னு கேட்டேன். வேணாம் வேணாம் எனக்கு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி ஓகே, அவருக்கு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சாப்பிட லேட் பண்ணுவேன். அதனால என்னைய சாப்பிட சொல்லிட்டாரு. நானும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். நான் சாப்பிட்டுட்டு இருந்த கேப்பில் அவருக்கும் மினி டிஃபன் வந்தாச்சு. ஸோ அவரோட டிஃபனை அவர் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. இது ஃபர்ஸ்ட் டைம் vlog இல்லையா? ஸோ அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அவர் வீடியோவே பிடிக்காத ஒரு ஆள். ஷையாக ஃபீல் பண்ணுவார். வீடியோ பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது. பட் எனக்கு பிடிக்கும், எனக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக ஓகேன்னு அக்செப்ட் பண்ணிவிட்டு என் கூட சேர்ந்து அவரும் உங்களுக்கு எல்லா இடத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டார். அவர் வீடியோவில் வர ஆரம்பிச்சதுக்கப்புறம் என்னைய நிறைய பேத்துக்கு தெரியறதை விட அவரை தான் நிறைய பேத்துக்கு தெரியுது. எல்லாருமே அவரை இப்போ ஐடென்டிஃபை பண்ணி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எங்களுக்கு ட்ராவல் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஆக்சுவலி எனக்கு ட்ராவல் பண்ணுறதே பிடிக்காது. கல்யாணத்துக்கு முன்னாடி எங்கேயுமே போக மாட்டேன். பட் இப்போ அப்படியே ஆப்போசிட். ஹலோ, இவர்தான் நம்ம டிரைவர். இவங்க தான் நம்ம டிரைவர். அதாவது நம்ம போகும்போது நமக்கு இவர் தான் ஆமா, இவர்தான் டிரைவர். நம்ம உயிரை காப்பாத்துறதே பெரிய அவர்தான். டிரைவர் இவர்தாங்க. ஆனா ரொம்ப மெதுவா போவாரு, பொறுமையா. போகும்போது மெதுவா போவாரு. இவரை நம்பி நம்ம எவ்வளவு நேரம்னாலும் தூங்கலாம். ஆனா வரும்போது 110 தான், 108 தோத்து போயிருங்க. 108ஓட விடாம ஓடுவாரு அது. இப்ப நாங்க இப்ப ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்து நேரம் சேலம் வந்துட்டோம். சரி, கரூர் வந்துட்டோம். அடுத்து ஒரு டீயை சாப்பிட்டு அடுத்து நேரம் நாங்க மறுபடியும் சாப்பிட போவோம். மறுபடியும் சாப்பிடலாம் போவோம். மறுபடியும் டீ குடிப்போம். மறுபடியும் டீ குடிப்போம். அதுக்கப்புறம் தான் நம்ம திருப்பதி போவோம். மறுபடியும் டீ குடிப்போம். ஆமா, மறுபடியும் டீ. ஆமா, டீ குடிப்போம், மறுபடியும் டீ குடிப்போம். அதுக்கடுத்து மறுபடியும் சாப்பிடுவோம், மறுபடியும் டீ குடிப்போம். அதை ரூமுக்கு போயிடுவோம். ரூம் போறதுக்கு நைட் ஆயிடும். ரூம் போறதுக்கு நைட்டு 9 மணி 9 ஆகும். அதுக்கு முன்னாடி இந்த தொல்லைய தாங்க முடியல. அதாவது எனக்கும் நிறைய பேர் ஃபேன்ஸ் இருக்காங்க, உங்களுக்கு மட்டும் கிடையாது. அதனால என்னை தொல்லைன்னு சொன்னா அவங்களுக்கு எல்லாம் மனசு கஷ்டப்படும். அப்படிதானே? ஆமானா ஆமான்னு சொல்லுங்க. என் ஃபேன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா போயிருச்சு, இன்னும் காட்டியிருப்பேன். எது இந்த இப்படி சுத்தும்ல அந்த ஃபேன்ஸ், அதான் என் ஃபேன்ஸ். மாட்டேன், இப்படி வச்சு காமிங்க. நம்ம ஃபேன் முன்னாடி போய்கிட்டு இருக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, காட்டுறேன் என் ஃபேனை. ஓகே, அப்புறம் உங்களுக்கு எல்லாம் எங்களோட வீடியோ vlog பிடிச்சிருக்கா, இல்ல உங்களுக்கு என்ன மாதிரியான வீடியோஸ் வேணும்? அதிகமா நாங்கெல்லாம் டிராவல் பண்ற ஆட்கள். சோ என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதே மாதிரி வீடியோ போடுறதுக்கு நாங்க கண்டிப்பா முயற்சி பண்றோம். என்னப்பா? கண்டிப்பா. நீங்க ஃபேன் இன்னும் வரல, வந்தவனே ஃபேனை காட்டிடுவோம். அப்படி காமிச்சோடனே அவருக்கு அப்படியே பறந்துடும் முடியெல்லாம் சும்மா சர்ரு சர்ரு சரு சரு. எப்பயும் திருவண்ணாமலை போயிட்டு தானே போவோம். இந்த தடவை ஏன் திருவண்ணாமலை போகல? வெயில் ஓவர் ஜாஸ்தி, அதனால நேரம் திருப்பதி. அதனால நாங்க ஏர்லி மார்னிங்கே கிளம்பி கொஞ்சம் சீக்கிரமா ரீச் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணனால அந்த தடவை திருவண்ணாமலையை ஸ்கிப் பண்ணிட்டு போறோம். மனசுல சாமியா கும்பிட்டுருக்கோம், அவ்வளவுதான். என்னோட ஃபேன் இன்னும் 2 பேருக்கு பாருங்க. இதான் என்னோட ஃபேன், இதான் என்னோட ஃபேன். பிச்சு பிடிக்கிட்டு போதா?
ஒரு ரெக்கா தான் இருக்கு. பிச்சு பிடிக்கிட்டு போ. அடுத்த ரெக்க பின்னாடி வந்துகிட்டே இருக்கு. ஸோ நாங்க சொன்ன மாதிரி மறுபடியும் டீ குடிக்கிறதுக்காக வந்துட்டோம். ஏன்னா டிரைவர் அண்ணனையும் நம்ம யோசிக்கணும்ல. ஸோ இங்கேருந்து ஒரு 10 ஹார்ஸ் ட்ராவல் பண்றோம். ஸோ நம்ம அதுக்கேத்த மாதிரியே அப்பப்போ பிரேக் எடுத்துட்டு தான் நம்ம போகணும். ஸோ நாங்க வந்து ஒரு கேக்கு, ஒரு காஃபி, ஒரு டீ. நான் காஃபி, அவங்க 2 பேரும் டீ. குடிச்சிட்டு அ அங்கருந்து கொஞ்ச நேரத்தில கிளம்பிட்டோம். ஸோ கிளம்பி அடுத்து எங்க ஸ்டாப் பண்ணோம் அப்டின்னா, வேற எங்க மறுபடியும் லஞ்ச் டைம் வந்துருச்சு. ஸோ லஞ்ச் டைம் வந்ததுக்கப்புறம் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டல்ல தான் ஸ்டாப் பண்ணோம். ஸோ ட்ராவல்ல இருக்கும்போது இந்த மாதிரி அடிக்கடி காஃபி குடிக்கிற பழக்கம் எனக்கு ட்ராவல்ல தான் ஸ்டார்ட் ஆச்சு. பொதுவா வந்து எனக்கு காஃபி பிடிக்காது. அப்புறம் எனக்கும் காஃபி பிடிக்க ஆரம்பிச்சுருச்சு. சாப்பாடு வந்துருச்சு. அவர் சாப்பிடுறாரு. லெமன் சாதம் ரொம்ப சிம்பிளா ஆர்டர் பண்ணியிருக்காரு. மைக் எடுத்துட்டு வர மறந்துட்டேன் பாத்தீங்களா? லெமன் சாதம் ஆர்டர் பண்ணியிருக்காரு. டைம் வந்து கொஞ்சம் டிலே ஆயிடுச்சா, அதனால எனக்கும் என்ன வாங்குறதுன்னு தெரியல. தயிர் சாதம் ஆர்டர் பண்ணியிருக்கேன். தயிர் சாதம். ஸ்பூன் கொடுக்க மேடம். இதா இருக்கும். நமக்கு என்ன வருமோ அதை மட்டும் சாப்பிடலாம். அப்படியே க்ரீமியா இருக்கு. அத கையில கூட எடுத்து சாப்பிட முடியாது. அந்த கன்சிஸ்டன்சியே கஞ்சி பதத்துக்கு இருந்துச்சு. கையில எடுத்து சாப்பிட்டாலும் ஒழுகிரும். அதனால வேற வழி இல்லாம தான் ஸ்பூன்ல சாப்பிட்டேன். அப்ப சோறு சாப்பிட முடியுதுல? வீட்ல மட்டும் ஏன் சாப்பிட மாட்டேறீங்க? யூடியூப்ல சாப்பிட முடியலன்னா ஆனியம் பண்ண கூட சாப்பிடலாம். வீட்ல எவ்ளோ டேஸ்ட்டா வச்சாலும் சாப்பிடுறது கிடையாது. சாப்பாடு இறங்கல, இவ்ளோ தான் சாப்பாடு, வெயிலு அது இதுன்னு காரணம் சொல்வாரு. ஹோட்டல்ல மட்டும் சாப்பிடுறாரு. அத சாப்பிட்டது என்னமோ லெமன் ரைஸ் தான். ஆனா அதில பாதி வச்சுருவாருன்னு நெனச்சேன். பட் பரவால்ல. ஃபுல்லா சாப்பிட்டாரு இந்த தடவ. இங்க எங்களுக்கு ரொம்ப புடிச்சது காஜு கத்லி. ஸோ எப்ப வந்தாலும் காஜு கத்லி வாங்கி சாப்பிடாம இருக்க மாட்டோம். டெரர் பிளேஸ்ன்னு நெனைக்கிறாங்க. நாங்க இப்ப வாணியம்பாடியில இருக்கிற ஏ டூ பில சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும் நம்ம போறதுக்கு? இன்னும் 3 மணி நேரம் ஆகும். 3 மணி நேரத்துல ரீச் ஆயிடுவோம். இந்த தடவ கொஞ்சம் சீக்கிரமா ரீச் ஆவோம்னு நெனைக்கிறோம். நீங்க என்ன ஆர்டர் பண்ண போறீங்க? ம். நான் செஸ்வான் ஃப்ரைட் ரைஸ். கடைசியா நாங்க திருப்பதிக்கு வந்துட்டோம். காலையில 7:15க்கு கிளம்புனோம். இப்ப டைம் என்னப்பா? இப்ப அது சவுண்ட் கேட்கும்பா எனக்கு. டைம் என்ன? 7:45. 7:15 கிளம்பி 7:45க்கு வந்துட்டோம். நடுவுல நிறைய டீ பிரேக்ஸ் எடுத்துக்கிட்டோம். லஞ்ச் சாப்பிட்டோம். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். அப்புறம் ஒரு சூப்பரான ஒரு ஒரு கடைக்கு போனோம். லாவண்யாஸ் அப்படின்னு ஒரு கடைக்கு போனோம். அது தனி vlog-ஆ நான் உங்களுக்கு போடுறேன். சோ இப்ப நான் சாப்பிட வந்துட்டோம். என்ன? இப்போ ஏ டு பிக்கு சாப்பிட வந்திருக்கோம். நான் ஷெஸ்வான் ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்ணேன். பாவம் மதியானம் நாங்க ரொம்ப கம்மியா சாப்பிட்டோம். ஏன்னா டைம் தாண்டிருச்சு. அதனால சரி இப்போ பொங்கல் சாப்பிட்டு நல்லா தூங்கலாம் அப்படின்ற பிளான்ல வந்தாரு. ஆனா பொங்கல் இல்லையாம். அதுக்கு பதிலா ரவா தோசை சொல்லியிருக்காரு. சாப்பிட்டுட்டு போய் தூங்க வேண்டியதுதான். இவருக்கு மட்டும் எங்கேருந்து தான் இந்த ஃபோன் வருதுன்னு தெரில. எப்போ பார்த்தாலும் ஃபோன் வந்துட்டே தான் இருக்குது. ஆனால் ஓகே, வேலை விஷயமா ஃபோன் பேசுகிறது நல்லது தான். ஆனால் நம்ம இப்படி போகிற இடத்துலையும் ஃபோன் வந்துட்டே இருக்குமா, சில டைம் கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும். ஆனால் அப்புறம் என்ன பண்ணுறது, எல்லோரும் இந்த ரொமான்டிக் கப்பல், க்யூட் கப்பல் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படின்லாம் இல்லைங்க. 24 மணி நேரத்தில் ஒரு 20 மணி நேரமாவது இவருக்கு ஃபோன் வந்துடும் போல். டக்கு டக்குன்னு எம்ப்ளாயீஸு இல்லாட்டி கிளைண்ட்ஸு யாராவது ஃபோன் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ பாதி நேரம் ஃபோன்லேயே தான் இருப்பார். ஸ்டார்டிங் எரிச்சலாக இருக்கும், போரிங்காக இருக்கும், லோன்லியாக இருக்கும். பட் இப்போலாம் பழகிடுச்சு. நமக்காக தான் உழைக்கிறாரு. ஸோ ஃபோன் பேசிட்டோம் அப்படின்னு நானே பழகிட்டேன். எனக்கு இன்னும் வருது. பிளேட் வந்து 10 நிமிஷம் ஆச்சு. ஆனா இன்னும் சாப்பாடெல்லாம் காணோம். அதுக்கு சாப்பாடு கொண்டு வரும்போதே பிளேட்டையும் கொண்டு வந்து வச்சிருக்காங்க. கொண்டு வந்துட்டாங்க நமக்கு சாப்பாடு. தேங்க்யூ.
ரைத்தா, ஷெஸ்வான் ஃப்ரைட் ரைஸ், சுட சுட சாதம், தயிர் வெங்காயம் என்னமாப்பா? சாப்பிடலாமா? இதுக்கு நான் ஷெஸ்வான் ஆர்டர் பண்ணதே இல்லை, இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஏன்னா எப்போ ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்ணாலும் பெரிய பெரிய ஹோட்டல்ஸ்ல கொஞ்சம் சப்புன்னு இருக்கும், காரம்லாம் இருக்காது. ஆனா இந்த குழந்தைங்க சாப்பிட முடியாது போல, நமக்கே காரமா இருக்கு. பட் நல்லா இருக்கு. ஓகே, சாப்பிட்டு இதோட இந்த வீடியோ முடியுது. நாங்க சாப்பிட்டுட்டு ரூம் கிளம்பிடுவோம். ரூம் டூரை நாங்க தனியா போடுறோம். இதோட ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்து திருப்பதி ரீச் ஆன vlog முடிஞ்சது. வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா வேகமா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.